ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் பாண்டியன் வந்து கோமதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக கார் வர சொல்கிறாரு. கார் வந்து நிற்கிது. கோமதி நீ வண்டியில் ஏறுன்னு சொல்கிறாரு. ஆனால் கோமதி இன்னும் கோபம் தணியாமல் நடைய கட்டிட்டு கிளம்புறாங்கங்க. அவருங்க பின்னாடியே ஓடுறாரு பாண்டியன். ஏ கோமதி என்னடி இப்படி பண்ணுற? என்னடி சாப்பிட்டு இப்போ தெம்பா நடக்க ஆரம்பிச்சிட்டியடி? நில்லுடி நில்லுடி, நான் செஞ்சது தப்பு தாண்டி, நில்லுடி அப்படின்றாரு. அப்போ கூட செம்ம வேகமாக போகிறாங்க. ரொம்ப தூரம் போன பிறகு அவங்களுக்கு ஒரே இடுப்பு கை கால் வலி. அங்கே போயிட்டு ஒரு டீ கடையை பார்த்துட்டு எனக்கு டீ வேணும் எனக்கு டீ வேணும்னு உக்காடுறாங்க. இவரும் டீ வாங்கி கொடுக்குறாரு. இவரும் குடிக்கிறாரு. கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. தலைவலிக்கு எதமாக இருக்குது அந்த டீ. குடிச்சிட்டு திருப்பி கோமதி நடைய கட்டுவாங்களா? என்னடி காலையிலேருந்து இப்போ தான் டீ குடிச்ச, இளநீ குடிச்ச, இட்லிலாம் தின்னு போட்டு நல்லா தெம்பா நடந்து போறியடி, எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு போறியடி, வாடி போகலாம் அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்போவும் அவங்க நிற்கலங்க. போயிட்டு காலில் விழாத குறைய அப்படியே வருத்தப்பட்டு வா கோமதி வீட்டுக்கு போகலான்றாரு. உடனே கோமதி கோமா, நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும், என்னத்துக்கு வரணும், எனக்கு தான் மரியாதையே இல்லையே. அங்கே வீட்டில் இருக்கிற டேபிள் சேரு மேஜை மாதிரி தானே நானும், அது போல் தானே என்னை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்தில் நான் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கோமதி. என்ன சொன்னீங்க? நானும் மயிலும் ஒன்றுன்னு சொன்னீங்க. நான் என்ன மயில் மாதிரி உங்களை என்ன பொய் சொல்லியா ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. இல்லடி, இனிமேல் உன்னை அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்டி, வாடி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ இது மாதிரிலாம் பண்ணாதடி அப்படின்றாரு. என்னை நீங்கள் என்னைக்கிங்க நீங்கள் மதிச்சிருக்கீங்க? எந்த விஷயமாவது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்வீங்க. நான் எதனா உங்களை கேட்டிருக்கிறேனா? என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். கதிர் என் புள்ள, ராஜி என்னுடைய அண்ணன் பொண்ணு. அவள் அது மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கும்போது வீட்டுக்கு போனால் அவள் போக மாட்டேன்ட்டா. சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு உரிமை இல்லையா? நீங்கள் கூட தான் வீட்டில் எவ்வளோ விஷயம் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து அதெல்லாம் எதனா கேட்குறேன்னா சரி உங்கள் விருப்பப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். நீங்கள் எந்த விஷயமும் என்னை கேட்டு பண்ண மாட்டீங்க, என்னை எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே பாண்டியன், தப்பு தாண்டி, நான் அது மாதிரி செஞ்சது தப்பு தான். இனிமேல் சின்ன விஷயமா இருந்தாலும் நான் உன்னை கேட்டு தான் பண்ணுவேன், உன்னை மதிக்கிறேன் கோமதி, வா கோமதி வீட்டுக்கு அப்படின்னு சமாதானம் பண்ணுறாரு. உடனே கோமதியும் சமாதானமாக ஆயிடுறாங்க. வரன்ட்டு வராங்கங்க. அடித்து பிடிச்சி ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வராருங்க. கூப்பிட்டு வந்ததும் வீட்டில் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் போனவங்க நைட் ஆக போகுது இன்னும் வரலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்து வீட்டு அக்கா விசாலாட்சி அக்கா வராங்க. எங்கே கோமதி அக்கான்னு. வெளில போயிருக்காங்க சொல்லுங்கக்கான்றாங்க. இல்லை அவங்ககிட்ட ரேஷன் கார்டு கொடுத்தேன், நான் ஊருக்கு போயிருந்தேன், அப்போ கொடுத்துட்டு போயிருந்தேன், இப்போ அந்த ரேஷன் கார்டை திருப்பி தரீங்களான்னு கேட்குறாங்க. போய் ராஜும் மீனாவும் தேடுறாங்க. ரேஷன் கார்டு கிடைக்கவே இல்லை. அப்புறம் அந்த அக்கா கிட்ட, அக்கா நாங்கள் அப்புறமா கொடுக்குறோங்க்கா அத்தை வந்த பிறகுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. அத்தை ஒரு நாள் இல்லைன்னா அவ்வளோதான் இந்த வீடே. பாரு அவங்க எவ்வளோ சாவி வச்சுருக்காங்க, எந்த சாவின்னு கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி மீனாவும் ராஜி எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோயிலில் வந்து மரத்தடியில் வந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்? பாண்டியனும் கோமதியும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா பாண்டியன் வந்து, கோமதி நம்ம இது மாதிரி ஒரு நாள் கல்யாணம் ஆன கையோட உங்கள் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு இது மாதிரி தான் வந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, அன்னைக்கு பேசுனீங்களேங்க எனக்காக நீங்கள், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எல்லாத்தையும் எனக்காக உட்காந்து பேசியிருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, தப்பு தாண்டி கோமதி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இப்போ உணர்றேன். நான் என்ன நினச்சேன்னா, நான் ஓடி ஓடி கடையின்னு வேலை பார்த்தா பொண்டாட்டி பிள்ளைங்கள நல்லா வச்சுக்கலாமே, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு நான் கடைக்கே ஓடிட்டேன்டி. நீ வீட்டை பார்த்துப்ப, நான் கடையை பார்த்துப்பேன்னு இருந்துட்டேன்டி. உன்னை கண்டுக்காமலே விட்டுட்டேன் நான் கோமதி. அதெல்லாம் இப்போ தப்புன்னு புரியுது கோமதி எனக்கு. இனிமேல் நான் அது மாதிரி இருக்க மாட்டேன். இனிமேல் நான் மாறிடுவேன் கோமதி. உன்னை நல்லா பார்த்துப்பேன், எங்கே போனாலும் உன்னை கூட்டிக்கிட்டு போவேன், உன்னை சந்தோஷமாக வச்சுப்பேன்டி நான் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதுக்கு கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, நானும் வந்து உங்ககிட்ட எந்த பொய்யும் சொன்னதில்லைங்க. இந்த கதிர் விஷயத்தில் மட்டும்தான் பொய் சொன்னேன். ஏன்னா சூழ்நிலை அது மாதிரிங்க. கதிருக்கு வந்து அது மாதிரி கல்யாணம் பண்ணி நான் உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேனேன்ட்டு நான் எவ்வளோ நாள் வருத்தப்பட்டேன் தெரியுமாங்க, எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு தாங்க நான் செஞ்ச தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுலாம் வந்தேங்க. நீங்கள் தாங்க என்னை ஏற்றுக்கலங்க அப்படின்னாங்க. தப்பு தாண்டி, நீ பண்ணதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு நீ
தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லும்போதெல்லாம் நான் புரிஞ்சுக்கவே இல்ல கோமதி. நீ ஏதோ நாடகம் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்துட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் கோமதி. இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டோம் கோமதி அப்படின்னு சொல்றாரு. நானும் வந்து உன்கிட்ட பேசாம ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி. மூச்சுக்கு 300 வாட்டி கோமதி கோமதின்னு கூப்பிடுவேன்டி. ஆனா உன்னை நான் இத்தனை நாள் கூப்பிடாம இருந்தேனே, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் நீ நினச்சி பாரு அப்படின்றாங்க. நானும் தாங்க உங்ககிட்ட பேசாம ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போற கதைய பார்க்கலாங்க. நன்றி. பாய் பாய்.